வணக்கம் சார். வணக்கங்க. பொதுவாவே நம்ம வீட்ல ஃபேமிலிக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம என்ன பண்றோம்னாலும், இந்த வருஷத்துல நம்ம என்னலாம் செலவு பண்ண போறோம், என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்டின்னா, ஒரு ஆனுவல் பட்ஜெட் போடுவோம். பிசினஸ்க்கும் இந்த மாரி ஆனுவல் பட்ஜெட் போடணுமா? அப்படி போடுறதுனா அது எப்படி போடணும் சார்? கிரேட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில் பட்ஜெட் போட்டால் சண்டை வந்துடும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே கம்மி, இதுக்கு எதுக்கு பட்ஜெட் போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஐ வாண்ட் கனெக்ட் வித் நம்முடைய பிப்ரவரி மாதம் நமக்கு இந்தியாவுக்கு பட்ஜெட் பண்ணாங்களே நம்ம நேஷனுக்காக, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், அந்த முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு பட்ஜெட் கட்டாயமாக போடணுங்க. பட்ஜெட் சொன்னோடனே நமக்கு என்னன்னு தோணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பட்ஜெட் பற்றி கேட்பாங்க. அப்போ மக்களோட மைண்டில் என்ன இருக்குன்னா, பட்ஜெட்னால செலவு. ஆனால் இப்போ பட்ஜெட் வாங்க போகிறீங்கன்னா 10 லட்சம் காரா 20 லட்சம் காரா நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்குவீங்களே, பட்ஜெட்னாலே ஒரு எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, பட்ஜெட் இன்க்ளூடிங் இன்கம். ஏன்னா நீங்கள் எடுத்தோட ஒரு 50 லட்சம் கார் நீங்கள் போக மாட்டீங்க. யூ நோ தட் உங்களோட இன்கம் என்னன்னு தெரியும். அதே மாதிரி பெரிய வீட்டுக்கோ ஒரு ஃப்ளாட்டுக்கோ நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய இன்கம் என்னன்னு தெரியும். அதை வச்சு தான் நீங்களோட எக்ஸ்பென்ஸை டிசைட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்துக்கும் அந்த பட்ஜெட்ன்றது இன்க்ளூடிங் இன்கம்ன்றது முதல்ல ஒரு பெர்செப்ஷன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ஜெட் சொன்னோடனே எக்ஸ்பென்ஸ் போயிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னா, தேவைன்னா கட்டாயமாக தேவைங்க. பட்ஜெட் ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷம், அதாவது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பண்ணிடணும். இப்போ 31/3/2026 என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும், என்னுடைய கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும், என்னுடைய சேல்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே உங்களால் இப்போவே மார்ச் முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்தை நம்ம எப்படி போக போகிறோன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போது ஒரு கார்பரேட்டுக்கு நிச்சயமாக பட்ஜெட் தேவை. எக்ஸ்பென்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ பத்தி நீங்க பேசும்போது, எல்லா பிசினஸுமே இந்த வருஷத்துல அவங்க எவ்வளவு சேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேல்ஸ் டார்கெட் வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், இல்ல எவ்வளவு கேஷ் ஃப்ளோ நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணுமா? கட்டாயங்க. ரீசன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் சேல் டார்கெட் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கோடி பண்ணிட்டு இருக்கீங்க வருஷத்துக்குன்னா, சடனாக நீங்கள் 100 கோடின்றது பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? 100 கோடியோ இல்லை 50 கோடியோ உங்களால் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்குன்னு தெரியும். உங்களுக்கு இப்போ ஒரு எவ்வளோ பணம் நான் முதல் போட்டிருக்கேன், எவ்வளோ ஒர்க்கிங் இப்போ உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னா 1 கோடிக்கு. அப்போ நீங்கள் 10 கோடி பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு முதலீடு தேவைப்படுது இல்லைங்களா? அதை நீங்கள் மைண்டில் எடுக்கணும். அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சேல்ஸோட பட்ஜெட் நீங்கள் டார்கெட் வச்சுக்கணும். நீங்கள் சேல்ஸை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட இது என்னென்னா செலவுகள் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை அதே மாதிரி இருக்குமா, இல்லை நான் டார்கெட் ரொம்ப அதிகமாக வைக்கிறேன், அதுக்கு நிறைய பேங்க்ல போய் லோன் வாங்கணுமா இருக்கு இல்லைங்களா? இல்லை நான் இப்படி பார்க்கலாம். நான் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் ஒரு 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 அசட் வாங்க வேண்டியிருக்கும், ஒரு பிளானட் மிஷினரி வாங்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா புதுசாக பிரான்ச் போட வேண்டியிருக்கும், இல்லைன்னா ப்ராடக்ட் இனோவேஷன் கொண்டு வர வேண்டியது. இந்த மாதிரி நிறைய இது பண்ணுவீங்க இல்லையா? சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவீங்க இல்லையா, டார்கெட் வைப்பீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், அது சம்மந்தப்பட்ட செலவுகள் மேபி ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், அது சேலோட ஒட்டி வரலாம், பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். இல்லை நான் பிளானட் மிஷின் வாங்க போகிறேன்னா உங்களுக்கு கேபிட்டல் பட்ஜெட்டும் தேவைப்படும். அப்போ என்ன அர்த்தம்னா, செலவுன்றது 2 இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நம்ம லோன் வெளியே வாங்கணுமா, இல்லை நம்ம எப்படி சமாளிக்க முடியுமா, இல்லைன்னா ஒரு ஒரு எக்ஸ்பேன்ஷன் நான் போகிறேன் அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட் எவ்வளோ நமக்கு தேவைப்படும், அதுவும் நமக்கு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம சேல்ஸ் மட்டும் வச்சுக்க முடியாதுங்க, அது தகுந்த மாதிரியான இந்த பட்ஜெட்டும் நம்ம கையில் இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேங்க. இதோட நீங்கள் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் போடும்போது ஒன்று பண்ணியிருப்பாங்க. 2048 நம்ம இந்தியா எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதாவது நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக இருப்போம். ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படின்றத ஒரு 10 வகையை பிரிச்சிருப்பாங்க. அந்த 10 வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க, 4 முன்னிலைப்படுத்திருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சம்திங் எல்ஸ். அப்போ இந்த ஒரு 4 பில்லர் வச்சுட்டு ஒரு பட்ஜெட் போடுவாங்க இல்லையா? இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த வருஷம் 31/3/2026 நம்ம கம்பெனி எப்படி போக போகுது, சேல்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணலாமா, இல்லை நம்மளுடைய இனோவேஷன் கொண்டு வரலாமா, இல்லை புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா, இல்லை ப்ராடக்ட் கொண்டு வரலாமா, இல்லை நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே பெனிஃபிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமா, வேறு R&D கொண்டு வரலாமா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 பில்லர் கையில் எடுத்துட்டு, இன்னும் நீங்கள் லாங் டைம் வச்சுருப்பீங்களே, 2030 கம்பெனி இப்படி இருக்கணும், 40 இப்படி கம்பெனி இருக்கணும், ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ சேல்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு குறிப்பாக ஒரு 4 பில்லரையோ 2 பில்லர் முன்னாடி வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இன்வால்வ் தி எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்பென்ஸையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. அப்போ எக்ஸ்பென்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேஷ் ஃப்ளோ வில் கம் இன்டு தி பிக்சர். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும் போதே கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க. ஸோ கேபிட்டல் பட்ஜெட்னா என்ன, நம்ம ரெகுலராக போடுற ஆனுவல் பட்ஜெட்லேருந்து இது எப்படி டிஃபர் பண்ணி பார்க்குறது? கேபிட்டல் பட்ஜெட் தனியாக வச்சு பார்க்க ரொம்ப 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 முக்கியம். எப்படின்னா, நான் அப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம பட்ஜெட் சொன்னோடனே நமக்கு என்ன சேல் டார்கெட் மட்டும் வச்சுட்டு பட்ஜெட் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 31/3/2026 போட போகிறோன்னா முதல்ல சேல்ஸ் பட்ஜெட் போட்டுடணும். சேல்ஸ்னால் எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வரக்கூடிய செலவுகள் என்ன, அது முடிச்சிடணும். அதுக்கான சேல்ஸ் ஓகேங்களா? இது முடிச்சப்படி எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் போடுவாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போடுவாங்க, இன்னைக்கு என்னென்ன செலவுகள் வரும் எல்லாமே பார்ப்பாங்க. நீங்கள் சேல்ஸ் பட்ஜெட்டில்
இப்படிலாம் பண்ணி நான் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசாக பிரான்ச் போட்டு பண்ண போகிறேன், ஒரு ஒரு கே ஒரு ஒரு சரி ஒரு மிஷின் வாங்கி நான் பண்ண போகிறேன்னா, இது தனியாக பட்ஜெட் போடணும். ஏன்னா இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இல்லைங்களா, அதுக்கு தான் கேபிட்டல் பட்ஜெட் எப்படி போடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மிஷின் வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல இந்த மிஷின் தேவையே இல்லையா. சேல்ஸ்காரங்க அதை பண்ண மாட்டாங்க. சேல்ஸ் ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, சரி இது பண்ண எக்ஸ்பென்ஸ் சொல்லிடுவாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் சைடில் தனியாக உட்காந்து இது தனியாக ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இந்த செலவுக்கு நம்ம எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோம், இது கரெக்டாக இருக்கா, நம்ம இது தேவையா, முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடணுமா, ஓன் ஃபண்டிங் இருக்கா, நம்மகிட்ட சஃபிஷியன்ட் கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும். அப்படிலாம் என்ன பண்ணலாம், பேங்க் போகணும். பேங்க்ல நமக்கு ஸ்கீம் இருக்கா, அந்த ஸ்கீம் வந்து நமக்கு கொடுப்பாங்களா. ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது ஒன்று நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமா, இல்லை அது பொருளை வந்து லெட் அவுட் பண்ணி வாடகை எடுத்து பண்ண முடியுமா. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு ஒரு டெப்த் நாலேஜ் கிடைக்கும், நமக்கு எந்த அளவுக்கு வந்து க்ரோத் கிடைக்குன்னு சொல்றது. ஸோ கேபிட்டல் பட்ஜெட் செப்பரேட்டாக பண்ணணுங்க. இப்போ இவ்வளோ பட்ஜெட் நம்ம பண்ணுறதே கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கணும், நமக்கு எங்கேயும் ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமான விஷயம் கரெக்ட் தாங்க. இப்போ நம்ம பட்ஜெட் தொடர்ந்து இது வரனால நம்ம பட்ஜெட் பண்ணும்போது தெரியுது இல்லைங்களா, ஒரு எந்த இடத்துல வந்து நமக்கு பணம் தேவைப்படுதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கேட்குறது புரியுது. இப்போ பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம், ஒரு பட்ஜெட்டில் வந்து இப்போ ஜூன் மாதம் வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ண போகிறேன், இல்லை ஆகஸ்ட்டில் வந்து ஒரு மிஷின் வாங்க போகிறேன்னா அந்த இடத்துல வந்து நம்ம டெஃபிசிட்டாவது ஃபண்டிங் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து எப்போ கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்க, அப்படி பார்க்கணும். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ரெகுலர் இந்த பட்ஜெட் விட்டுலாம், ரெகுலராகவே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது கேஷ் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட சில மெட்ரிக்ஸ் இருக்குது. மெட்ரிக்ஸ்னா சில காரணிகள், இதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட சரக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் இன்வென்ட்ரி வச்சுருக்கீங்களா, அது எத்தனை நாள் என்கிட்ட இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாள் இருக்குன்னு வச்சு இண்டஸ்ட்ரி லெவலே பார்த்தா 2 மாதம் இது ஸ்டாக் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3 மாதம் வச்சுருந்தீங்கன்னா அர்த்தம் ஸ்டாக் வச்சுருக்கேன், அங்கே பணம் கொஞ்சம் முடங்கிருக்குன்னு அர்த்தம். அது எத்தனை நாள் இருக்குது, ஆவரேஜ் ஸ்டாக் பார்க்குறது, நம்பர் ஆஃப் டேஸில் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்ளையர் கொடுக்க வேண்டிய பணம் எத்தனை நாள் கழிச்சு கொடுக்கலாம், அது சப்ளை டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம டெக்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, நமக்கு B2B விற்கிறீங்களா, அவங்ககிட்ட இருந்து பணம் வர வேண்டியிருக்கும் இல்லைங்களா, கடனுக்கு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு பணம் வரணும், எல்லாமே நம்ம டேஸில் பார்க்கணும். நம்பர் ஆஃப் டேஸில் பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை நாள் என் பணம் வந்து சுற்றி அந்த சைக்கிளில் கிடக்கு, யூஸ் இல்லாமல் கிடக்கு, இதை எத்தனை நாள் குறைக்க முடியும், இந்த சைக்கிளை வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை குறைக்க முடியும் பார்க்குறது மெட்ரிக்ஸ் இது. ஸோ இண்டஸ்ட்ரி மெட்ரிக்ஸ் எப்படின்னா ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். எப்படின்னா உங்கள் பணம் சுற்றி வரதுக்கு 100 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வேகமாக சுற்றி வந்துச்சுன்னா வேகமாக பணம் உள்ளே வரும் இல்லையா. ஸோ கேஷ் ஃப்ளோ பொறுத்த மட்டும் 3 காரணிகள் இருக்குது. பணம் வந்து எத்தனை நாள் இன்வென்ட்ரியில் கிடக்கு, நம்பர் ஆஃப் டேஸ் அதை குறைக்க முடியுமான்னு பார்க்கணும், எத்தனை நாள் வந்து டெட்டார்ஸை கிடைக்கு அதை எத்தனை நாள் குறைக்க முடியுமான்னு பார்க்கணும், கிரெடிட்டார்ஸ் நம்ம கொடுக்க சப்ளையர் கொடுக்க எத்தனை அதிகரிக்குன்னு பார்க்கணும், ஏன்னா கொஞ்ச நாள் தள்ளி போட முடியும் இல்லையா பார்க்கணும். இல்லை நம்ம சீக்கிரமாக கொடுக்கணும் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா. டிஸ்கவுண்ட் மீன்ஸ் நமக்கு கேஷ் அண்ட் கேட் பண்ணும்போது they will give the discount. நம்மகிட்ட கையில் பணம் நல்ல குஷன் பணம் நிறைய இருக்குது, அப்போ என்ன பண்ணால் கடனுக்கு போக வேண்டாம், நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினோம்னா ஃபண்ட் ஃப்ளோ வந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப வந்து சுத்த ஆரம்பிக்கும். இது பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சுட்ட போது இன்னும் நிறைய இருக்குங்க கேஷ் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கேஷ் வந்து நம்ம எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்கோம் அதுவும் இருக்குது, எவ்வளோ வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வைக்க போகிறோம் அதுவும் இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம லோன் வாங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லோன் வாங்கிட்டோம்னா ஸ்டிச் பண்ணாமல் இருக்கணும். ஒரு 2 crores சிசி வாங்கியிருக்கேன்னா 1.8 crores வரை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணாமல் வச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து கேஷ் ஃப்ளோ பண சம்மந்தப்பட்ட காரணிகள். இதை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல் கவனிக்கலாம், அது குறைக்கலாமா இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாமா அந்த அனலிஸ் போக வேண்டாம். நீங்கள் ரெகுலராக கவனிச்சாலே யூ நோ தட் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது அதுல நமக்கு கஸ்டமர் கிட்ட இருந்தோ இல்ல B2B பண்றோம் அப்படின்னா இன்னொரு பிசினஸ் கிட்ட இருந்தோ நமக்கு உள்ள வர வேண்டிய பணமும் குறிப்பிடுறீங்க. ஸோ இதுல நிறைய பேர் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பணம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ இதை எப்படி ஒரு பிசினஸ் ஹேண்டில் பண்ணணும்? அந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நம்ம 3 பேரை பார்த்தோம். நம்ம சப்ளையர் பார்த்தோம், இன்னும் ஸ்டாக்ல இருக்கிறது பார்த்தோம், நமக்கு வர வேண்டிய பணம் பார்த்தோம். இப்போ அதை கேட்குற இந்த 3 பேர்ல வந்து நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்க பணம் நம்ம கொடுக்க வேண்டியவங்க இல்லையா, கொடுக்க வேண்டியது எப்படி வசூல் பண்ணுறதுன்றது. ஆக்சுவலாக எங்கே நம்ம கேட்கணுங்க, நம்ம கேட்கறது இல்லை. இதுதான் பெரிய மிஸ்டேக் நான் பார்த்த வரைக்கும். சின்ன சின்ன MSME பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்போ அண்ணாச்சி அந்த மாதிரி பழகிடுவாங்க. பணம் கேட்க கூச்சப்படக்கூடாது. நம்பர் 1 நம்ம கேட்கறது இல்லை. நம்பர் 1 எப்படி கேட்கணுன்றது நிறைய இருக்குங்க. நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லுவோம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறீங்க எடுக்கலைன்னா என்ன பண்ணணும், ஒன்று எழுதி வச்சுக்கணும். எப்படி வந்து பணத்தை வந்து நமக்கு ஒரு பணம் வசூல் பண்ணும்போது வரக்கூடிய அப்ஜெக்ஷன்
எதிர்ப்பு என்னன்றதை நம்ம எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ண பணம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து மொபைலில் வந்து நீங்கள் ஒரு சிம் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் டியூ கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் கால் வர பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்க அவ்வளோ பெருசு கோடி கணக்கு வச்சுக்கோங்க, எம்என்சி, ஒரு 200 நீங்கள் கட்டலன்னு வச்சுக்கோங்க, எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, ஈவன் கால் ஃப்ரம் தி கால் சென்டர், இந்த கஸ்டமர் சென்டர் வரும், ஐயோ நீங்கள் டியூ கட்டல கட்டுங்கன்னு வருது இல்லையா, அவங்க கோச்சிக்கிறதே இல்லை. இன்னும் 200 போனால் போட்டு அந்த கஸ்டமர்ஸ் விடுறது இல்லை, அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கஸ்டமர்ஸ் ஃபாலோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்று இருக்குங்க, சேல்ஸ் பண்ணுறாங்களே, இப்போ சேல்ஸ் பண்ணி நம்ம அவங்களே போய் கேஷ் கலெக்ஷன் பண்ணணும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நான் போய் சேல்ஸ் பண்ணுறேன், ஒரு ஆர்டர் எடுக்கிறேன், நானே போய் பணம் வசூல் பண்ணணும்னா 2 ஆக்ட் பண்ணணும். சிரிச்சிட்டே வந்து ஆர்டர் கேட்கணும், முறைச்சிட்டே பணம் கேட்கணும் இல்லைங்களா? நம்ம டூயலை வந்து இந்த மாதிரி நடிக்க முடியாதுங்க ஹியூமன் பீயிங்ஸ்னால. அப்போ என்ன பண்ணுவாங்க, நார்மலாக சேல்ஸ் பண்ணுறாங்க, சேல்ஸை தான் போஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சரிங்க பணம் அப்புறமா கொடுங்க சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபாலோஅப் யார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபாலோஅப் டியூ டேட்டில் வந்து நம்பர் 1 ஆட்டோமேட்டட் இருக்கணும், இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் முதல் ஃபாலோ பண்ணணும், அதர் தென் சேல்ஸ் அது போகணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நார்மலாக வந்து என்ன அப்ஜெக்ஷன் வரும்னா, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணணும்? ஃபோன் எடுத்துட்டு அப்புறமா தரேன்னு சொல்லுவாங்க, அப்போ என்ன பண்ணணும்? இல்லை இப்போ நீ இன்வாய்ஸே அனுப்பலையே சொன்னால் என்ன பண்ணணும்? இல்லை இப்போ அன்றைக்கி தான் ஒரு பணம் கொடுத்தேனே அப்போ சொல்லும்போது எப்படி கன்சல்டே கேட்கணுமா, அப்படி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 25-30 கொஸ்டின் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இனோவேஷனாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சு எப்படி பணம் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இன்வாய்ஸ் வைஸ் ஃபாலோ பண்ணுறதை விட கன்சல்டேட்டட் வைஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அது ஒன்று இருக்குது. உங்களுக்கு எப்படி சப்ளையர் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? நார்மலாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சப்ளையர் வந்து ஒரு பில் வரலைன்னா இன்னொரு சரக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அது கொடுத்த பிறகு கொடுப்பாங்களே. யூ ஹேட் டு லேர்ன் ஃப்ரம் அவர் சப்ளையர். ஒரு எம்என்சிஸ் நம்மகிட்ட சப்ளையர் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்களே, இதே இதை வந்து கீழே இருக்கிறதையே நம்மகிட்ட கொடுக்க முடியும். நம்ம நினைக்கலாம் அவங்க பெரிய ஆளுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் சின்ன இது வந்து B2B நம்ம பண்ண முடியாதுன்னு அப்படி இல்லைங்க. நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ இது கால் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இது பணத்துக்காக தான் அந்த கால் பண்ணுறேன் மனசை வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கா, அப்படியே பேசிட்டு கடைசி வந்து நீங்கள் ஒரு டியூ இருக்கும்னு சொன்னோம்னா கால் கட்டிடும் வச்சுருவாங்க, அந்த காலை வந்து டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து டெலிகேட்டடு, பட் நீங்கள் ப்ராப்பராக இப்படி தான் நம்ம சிஸ்டம் இருக்குன்றதை ஒருத்தர் புரிய வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பணம் வசூல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசணும். இப்போ அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கல, இல்ல பணம் வந்து குறைவா கிடைக்கும் அப்படின்னா அந்த பிசினஸ் ஓனர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அது இப்போ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பிசினஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? புரியுதுங்க. ஸோ இது வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 எப்படின்னா, எப்பயுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பணம் வர லேட் ஆகும், ஓகேங்களா? பணம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் நீங்கள் டைம் கொடுத்துருக்கேன்னா 40 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பணமே வரும். பட் பை த டைம் யூ ஹேவ் டு மேக் ஏ பேமெண்ட், நீங்கள் கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா? ஸோ நம்பர் திங், உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிருக்கணும். என் போட்ட பணம் உள்ளே சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், 40 நாள் ஆகும், 60 நாள் ஆகும்னா அப்போ இந்த மாதம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் அப்படின்போம். அந்த கேப் எப்படி மீட் அவுட் பண்ணால், ஒர்க்கிங் கேபிட்டல் கையில் வச்சுட்டு ரொட்டேஷனுக்காக நம்ம பணத்தை வச்சுக்கோம். தட் இஸ் கால்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். அது எப்படி வைக்கலாம்னா, எமர்ஜென்சி ஃபண்டை கூட வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டுனா எதுவுமே முடியல, ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு, 3 மாதம் கழிச்சு வரணும், இல்லை 60 நாள் கழிச்சு அது 70 நாள் போகுது, 90 நாள் போகுது, வரவே இல்லைன்னா வி கால் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் பெருசாக இருக்குது. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டு அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நார்மலாகவே எனக்கு வந்து 60 நாள் ஆகுது, அப்போ இன் பிட்வீன் வந்து ஹேவ் டு டூ சம் பேமெண்ட் மீன்ஸ்னா நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் பெர்ஃபெக்டாக வச்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓகே எமர்ஜென்சிக்கு இந்த ஃபண்ட் மூவ்மெண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எதை செலவு பண்ணுறோம், எதை இது பண்ணுறோன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.